ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரம்ஜான் நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்றது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அந்த நோன்பு கஞ்சிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் ஆனியன் சமோசா. அந்த ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு இந்த ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட் வித் செஃப். வாங்க இப்ப இந்த சமோசா எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி சின்ன குட்டி குட்டியா கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல பாதி அளவு கேரட். எக்ஸாம்பிள் இப்போ 1 கிலோ வெங்காயம் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ கேரட். நம்ம வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுருக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு சால்ட். ஸ்டஃபிங் எப்படி வேணுமோ நீங்க மாடுலேஷன் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தியா வேணா நீங்க வெங்காயம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம், கேரட் ஜாஸ்தியா வேணா கேரட் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்க எப்படி வேணுமோ நீங்க மாடுலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம கறி மசாலா ஆட் பண்றோம். இல்ல வெறும் ஆனியன் மட்டும் வேணுனாலும் நீங்க வெறும் ஆனியன் மட்டும் போட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க மட்டன் சமோசா வேணும்னா மட்டன் மின்ஸை வாங்கி அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு குக்கர்ல வேக வச்சு அந்த மட்டன் மின்ஸை கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல சிக்கன் சமோசா வேணும்னாக்கா சிக்கனை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி 65 மாதிரி அதை நீங்க பொரிச்சு அதையும் இது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் எப்படி வேணுமோ நீங்க அதுல மாடுலேஷன் பண்ணிக்கலாம். நிறைய வேரியேஷன் நீங்களே இனோவேஷனா திங்க் பண்ணி பண்ணிக்கலாம். இதுல நீங்க பன்னீர் வேணாலும் பன்னீரை கிரேட் பண்ணி கூட இதுல போட்டுக்கலாம், கிரேட் பண்ணி. இப்போ நம்ம இதுல பட்டாணி ஆட் பண்றோம். இப்போ 1 கிலோ வெங்காயம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 1/2 கிலோ கேரட், 300 கிராம் பட்டாணி ஆட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி இது. பட்டாணி எல்லாம் போட்டுட்டீங்கன்னாக்கா நீங்க அதை பிணைய வேணாம், லைட்டா அப்படியே அதை பிரட்டி விட்டாலே போதும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை ரொம்ப ஃபைனா நீங்க மேஷர் வச்சு மேஷ் பண்ணாம 1-2 இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்ப நம்ம 500 சமோசா செய்யறதுக்கான மசாலா நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். உள்ள ஸ்டஃபிங் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சமோசா எப்படி மடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெடிமேடா கிடைக்கிற இந்த சமோசா ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி இது ரெடிமேடா கிடைக்கலன்னா கூட நீங்க
நம்ம மைதா கொஞ்சம் அதே மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி தின் ஷீட்டா வந்து நீங்க வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். இல்ல ஃபுல்லா நீங்க மைதா மாவுல செய்யணும்னாலும் செய்யலாம், இல்ல கோதுமை மாவுல செய்யணும்னாலும் செய்யலாம். இந்த மாதிரி தின் ஷீட்டா வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவை ஒரு பசை மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி போட்டு. அதை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்டிங் பண்ணிடலாம். அதை இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி வந்து மடிச்சிடலாம். இந்த சமோசா சீட்ஸுமே வந்து ரெடிமேடாவே கிடைக்குது எல்லா கடைகள்லையும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மைதா பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸா வந்து அது வெளியில போகாத மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் ஆயில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இந்த சமோசாஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் மீடியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌனாக எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு சமோசாஸ் ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத.